அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி. இன்றைக்கு நாம் நமது சேனலில் பார்க்க போவது மீனராசி புத்தாண்டு பலன்கள் 2024. பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4வது பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் 4வது பாதம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் 4வது பாதம் இவைகளை உள்ளடக்கியது தான் இந்த மீனராசி. மீனராசிக்காரர்கள் மென்மை மற்றும் இரக்க குணம் மிக்கவர்கள், ரசனைத்திறன் மிக்கவர்கள், குற்றம் செய்தவரை மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள் மற்றும் நம்பிக்கை உரியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இத்தகைய குணம் பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற புத்தாண்டு 2024 எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இது ஒரு பொது பலனே ஆகும். வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது மற்றும் சனி பகவான் இவர்களுக்கு பெயர்ச்சி எதுவும் இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு ராகுவானவர் ராசியிலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். கேதுவானவர் கலசரஸ்தானம் என்னும் 7ஆம் இடத்தில் உள்ளார். சனி பகவான் ஆனவர் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் உள்ளார். குருவானவர் ஏப்ரல் 2024 வரை ராசிக்கு 2ஆம் இடத்திலும், ஏப்ரல் 2024க்கு பிறகு முயற்சி ஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்திலும் பெயர்ச்சி ஆகின்றார். குரு 2இல் இருப்பது நல்ல தனவரவினை கொடுப்பார். திடீர் தனவரவெல்லாம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலமாக இது உள்ளது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் மற்றும் லாபம் உண்டு. மீனராசிக்காரர்கள் பேசும் பேச்சில் கவனம் தேவை. தேவையில்லாத வீண் விவாதங்கள், வீண் பேச்சு இவைகளை குறைத்துக்கொள்ள நன்மை உண்டு. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுகள் தேவை. நேரம் தவறாமல் உணவினை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ராசியில் ராகு இருப்பது உங்கள் சிந்தனையை பல வழிகளில் சிதறடிப்பார். மனதினை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். எதிலும் நிதான போக்கை கடைபிடிக்கவும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலைச்சல் அதிகமாக இக்காலகட்டத்தில் ஏற்படும். தேவையில்லாத பிரயாணங்கள் மூலம் விரைய செலவுகளானது கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது சிறப்பு. வீடு, மனை, வண்டி, வாகனம் இவைகளை அமைத்துக் கொள்வதில் சிறு சிறு தடைகள் தோன்றும். பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட்ஸ் இவைகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறருக்கு ஜாமீன் போடுவதை தவிர்த்துக் கொள்வது நலம் பயக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படும் காலம் இது. தாய் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்தியோகம் மற்றும் வேலை பார்ப்பவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொள்ளலாம். மாற்றங்கள் எதுவும் செய்து கொள்ள வேண்டாம். கீழ் வேலை செய்யும் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். உத்தியோக உயர்வானது பல போராட்டங்களுக்கு பிறகே கிடைக்கும். இக்காலகட்டத்தில் வெளியூர், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்றவர்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகளை ஏப்ரல் 2024ற்குள் செய்து முடித்துவிட வேண்டும். ஏப்ரல் 2024க்கு பிறகு தொழிலில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். தெரியாத தொழிலில் இறங்க வேண்டாம். இருக்கின்ற தொழிலை அப்படியே செய்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. தொழிற்சார்ந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருப்பது சிறப்பினை தரும். படிக்கின்ற மீன ராசிக்கார மாணவர்கள் படிப்பில் சிறு சிறு தடைகள் தோன்றும். படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர், வெளி மாநிலத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். செல்போன், இன்டர்நெட், ஃபேஸ்புக் இவைகளின் பயன்பாட்டில் மாணவர்களுக்கு மிகவும் கவனம் தேவை. மீன ராசிக்கார பெண்கள் என்று பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே என கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்கி கொள்ள வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது குடும்ப ஒற்றுமையை காக்கும். பேசும் பேச்சுக்களில் நிதானம் தேவை. எவரிடமும் வீண் விவாதங்கள் வேண்டாம். அந்நிய நபர்களின் தலையீடு உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது இக்காலகட்டத்தில் மிகவும் நன்மை பயக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்று பார்க்கும் பொழுது ஏப்ரல் 2024ற்குள் திருமணத்தை முடித்துக் கொள்வது சிறப்பு. அதன் பிறகு எடுக்கும் திருமண முயற்சிகளில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். நிதான போக்கை கடைபிடிக்கவும். குழந்தை பாக்கியம் என்று பார்க்கும் பொழுது தொடர்ந்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு வர நல்ல செய்தியானது கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது மன அழுத்தம், தலைவலி, கால்களில் வலி, பார்வை கோளாறு முதலியன ஏற்படும். இக்காலகட்டத்தில் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதும் சரியான நேரத்தில் தூங்குவதும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மீன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவை எவை என்று பார்த்தால், தொழிலோ வேலையோ மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். தொழிற்சார்ந்த வகையில் எந்த முதலீடும் செய்யாமல் இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளிடம் மனஸ்தாபம், வீண் விவாதங்கள் இவைகள் வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அந்நியர்கள் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். எச்சரிக்கை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. விரைய செலவுகள் அதிகம் ஏற்படும். எனவே அவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எவை என்று பார்க்கும் பொழுது குலதெய்வம் மற்றும் முன்னோர்கள் வழிபாடு குடும்ப ஒற்றுமையை காக்கும். பைரவர் வழிபாடு சிக்கலை குறைக்கும். காளி, துர்க்கை வழிபாடு சிறப்பு. பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் தியானம், யோகா இவற்றை மேற்கொள்ள ராகுவால் ஏற்படும் பதட்டம், மனக்குழப்பம் இவைகள் நீங்கும். மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு 2024 ஆனது குடும்ப ஒற்றுமை, மன அமைதி, மன மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பை தரும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.